வணக்கம் அனைவருக்கும். டேட் வந்து நவம்பர் 5th 2021. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இது. ஸோ இதில் வந்து நாங்கள் பஃபே சிஸ்டம் போட்டிருக்கோம். வாங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். வெரி குட் ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட பேசி கொண்டு வந்து வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ் ஓனர் குருமூர்த்திங்க. ஆஸ் யூஷுவல் உங்கள் வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ் ஓனர் குருமூர்த்தி வந்து மெனு சீக்வன்ஸ் சொல்ல போகிறேன். நான் கடன் தான் என்னை வாழ வச்சது, கடன் தான் என்னை ஜெயிக்க வச்சது. ஸோ கோர்ஸுக்கு வராத இருக்கேன். ஸோ நான் நிறைய ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரொவைடிங் பிஸ்லரி வாட்டர் பாட்டில். ஸோ நம்ம எந்த ஒரு டிஷ்ஷஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் டெசர்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது பஃபேன்றதால எப்பவுமே ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபுட்டு ஃபினிஷ் பண்ணுறது நம்ம டெசர்ட் சாப்பிடணும். ஸோ அந்த டெசர்ட்டை உங்கள் நாளைக்கு கொண்டு வரேன். ஸோ டெசர்ட் வந்து இன்னைக்கு டெசர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜிலேபி கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு வந்து ரசமலாய் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஆமாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து போயிடலாம். ஸ்டார்டர்லேருந்து என்ன பண்ணலாம் வாங்க, அப்படியே ஸ்டார்டர் பார்க்கலாம் வாங்க. ஓகே, எப்படி போயிடலாமா? ஆம். So, please come. இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் பாக்குமட்டை பிளேட். அப்புறம் பிறகு வந்து ஃப்ரெஷ் க்ரீன் சாலட். இது மாதிரி மோர் தென் 4 பிளேட்ஸ் வச்சுருக்கோம். ஒரு பிளேட்டும் ஃபினிஷ் ஆன பிறகு நாங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆமாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஏன்னா என்னோட கெஸ்ட்டு வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் விரும்பும் தானே நாங்கள் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலு டிக்கி கொடுத்துருக்கோம். இது இஸ் ஆலு டிக்கி. சரிங்களா? அதுக்கு பிறகு ஆஸ் யூஷுவல் டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நார்மலாக இப்போலாம் வந்து மைதா பேஸ்டு ரோட்டிஸ் யாரும் லைக் பண்ணுறதில்ல, வீட் பேஸ்டு ரோட்டிஸ் தான் லைக் பண்ணுறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பட்டர் புல்கா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த பட்டர் புல்காவே சப்பாத்தி சைஸில் கொடுக்குறேன் நான். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து எப்பவுமே யூஸ்வலாக வந்து வீனஸ் கேட்டரில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா கொடுப்போம். இன்றைக்கி வந்து சென்னா மசாலா கொடுத்துருக்கோம். ஓகே, சென்னா மசாலா தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். சென்னா மசாலா பார்த்துட்ருக்கீங்க. பாருங்க, நான் வந்து புல்கா தரதா சொன்னேன். ஸோ புல்கா பாருங்கள், நாங்கள் வந்து சூடு ஆறாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபாயில் யூஸ் பண்ணுறோம். வாங்க உள்ள வந்து இடியாப்பத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்ப ஸ்டியூ கொடுக்குறோம். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இடியாப்ப ஸ்டியூக்கும் இடியாப்ப குருமாக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து தேங்காய் பாலில் செஞ்சதுன்றதை நான் சந்தோஷமாக தெரியப்படுத்திக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி இருக்குது. ஒன்று வந்து ஆட் இட்லி இருக்குது, ஒன்று வந்து மல்லிகைப்பூ இட்லி இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. குழந்தைக்கு ஆட் இட்லி வைப்பா. வெரி குட் வெரி குட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்னி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதோ கார சட்னி, பொடி நல்லெண்ணெய். வெரி குட். வாங்க. அப்புறம் வந்து மின் சட்னி, கிரவுண்ட்நட் சட்னி. பிறகு வந்து வீனஸ் சிக்னேச்சர் ஒயிட் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருக்கேன். அதுக்கு அக்காம்பனிமெண்ட் வந்து நான் குக்கும்பர் ஒயிட் ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி பார்க்குறீங்க. அதுக்கு வந்து குக்கும்பர் ஒயிட் ஆனியன் ரைத்தா. அதான் நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ் கொடுத்தீங்க. இந்த மனுஷன் மெனு பார்த்துட்டு மெனு சீக்கிரஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு பூபர்த்தி ஃபங்க்ஷன். இப்போ வந்து சாம்பார் சாதம். எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் பிஸ்மில்லா பாத் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. சாம்பார் சாதம் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து சவுத் இந்தியாவில் சாம்பார் சாதம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ். இப்போ நீங்கள் வந்து கர்ட் ரைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கர்ட் ரைஸில் வந்து என்னெல்லாம் கார்னிஷ் இருக்குது அப்படின்னா கேஷ்யூ, பொமோக்ரனேட், பார்ஸ்லி, ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாங்க. ஓகே, கேரட் போட்டால் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க கர்ட் ரைஸில். அதனால தான் நான் கேரட் அவாய்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நான் செய்யும்போது நீங்கள் கேரட் போடுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சந்தோஷமாக போடுவேன்.
ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொட்டேட்டோ கறி. எஸ் ப்ளீஸ். பொட்டேட்டோ ஃபிஷ் கறி. அதான் சொல்லுவாங்க. எஸ், திஸ் இஸ் பொட்டேட்டோ ஃபிஷ் கறி. யூ ஆர் வாட்சிங் பொட்டேட்டோ ஃபிஷ் கறி. ஓகே ஃபைன். மை ஸ்டாஃப் இஸ் ஹெல்பிங் மீ. ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக எல்லா ஷோலையுமே நான் என்ன பண்ணுவேன், சால்ட்டும் பிக்கலும் வச்சுருவேன். ஏன்னா வந்து நிச்சயமாக தேவைப்படும். உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் வேண்டும் விருப்பம் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் ஊக்காவோட தான் ஃபேஸ் பண்ணுவாங்க பிஸ்மில்லா பார்த்து. ஸோ நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து சிப்ஸு. இது வந்து நார்மல் வேஃபர்ஸ் தான், நீங்கள் பார்க்குறீங்களா வேஃபர்ஸ் தான். இப்போ லாஸ்ட்டாக வந்து டெசர்ட் செஷன் சிப்ஸு. இந்த சிப்ஸ் வந்து 2 விதமாக இருக்குது. எடுத்துங்க சார் ப்ளீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் ஆஃப் சிப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சால்ட் வேப்பர்ஸ் சொல்லுவாங்க, ஒன்று வந்து ஸ்பைசி வேப்பர்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பைசி வேப்பர்ஸ் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரசமலாய். இந்த ரசமலாய் வந்து ரொம்ப திக்கான ரெபடி. இது ஆமாம், திக்கான ரெபடின்னும் போது கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மேட் மாதிரி இருக்கும். இப்போ பாயாசத்துக்கு நம்ம மில்க் மேட் ஊற்றி பாயாசத்துக்கு மில்க் மேட் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம பாயாசம் மேக் பண்ணும்போது அது மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நாங்கள் வந்து ரசமலாய் வித் ரபடி கொடுக்குறோன்றதை நான் மனமகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா சாப்பிட்டு வந்து ஜாப் தரணும். அதுக்கு குவாலிட்டி டேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ எம் ஃபோக்கஸிங் குவாலிட்டி. கொஞ்சம் தனி பாட்டிலே ஐ எம் ஃபோக்கஸிங் குவாலிட்டிங்கும் போது ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் ஸ்பெஷல். இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்றதால மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் நான் இது வந்து ஹாப்பியாக கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டிஷ்ஷஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெல்கம் ட்ரிங்க் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் கும்பகோணம் இனிஷியலாக வந்து ஈவினிங் செஷனில் வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்க, கும்பகோணம் டிகிரி பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ டின்னர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் டின்னர் பார்க்குறீங்க. டின்னர் பார்க்குறீங்க. ஸோ இங்கே வந்து பஃபே சர்வீஸ் போயிட்டு பஃபே பிக் பண்ணுறாங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரூட் சாலட் போகிறோம். ஃப்ரூட் சாலட் பவுடர் போகிறோம். சரிங்களா? அது முடிஞ்சவொடனே டிஃபால்ட்டாக ஐஸ்கிரீம் வித் பீடா. ப்ளீஸ் கம் ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கட் பண்ணாதீங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃப்ரூட் சாலட் பவுடர். அண்ட் ஆப்பிள் ஃப்ரூட் சாலட் பவுடர். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த ஃப்ரூட் சாலட்டில் வந்து 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வீனஸ் கேட்டரிங் குடும்பத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பைனாப்பிள். நெக்ஸ்ட் வந்து பப்பாயா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு வந்து டைஜஷன் ப்ராடக்ட்டு பனானா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து வாட்டர்மெலான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு கடைசியாக வந்து ஆரஞ்ச் அண்ட் முசாம்பி அண்ட் ஆரஞ்ச் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது. ஸோ திஸ் அபவுட் இட். ஸோ இஸ் அ பர்சன். எஸ் கம் கம்மியா. ஸோ எனக்கு வந்து வீனஸ் கேட்டரிங் குடும்பத்தினருக்கு யார் இப்போ ஃப்ரூட் சாலட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை நோட்டீஸ் பண்ணுவார். இஸ் அ பர்சன் ப்ரொவைடிங் ஃப்ரூட் சாலட். ஐ எம் ஆக்சுவலி bringing your kind notice. Yes, Mr. Rakesh, you please come. Yes, sir. Is Mr. Rakesh. இவர் தான் வந்து வீனஸ் கேட்டரிங்க்கு வந்து கம்ப்ளீட் சென்னை கம்ப்ளீட் கேட்டரிங்க்கு ஐஸ்கிரீம் சர்வீஸ் பண்ணுற ஜென்டில்மேன் இவர் தான். முதல்ல இவங்க அப்பா எனக்கு பண்ணியிருந்தாரு. இப்போ அவரோட சன் இவர் பண்ணுறாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நம்ம ஐபாக்காவில் போய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அது மாதிரி டேஸ்ட் இருக்கும். நான் ஆனால் சின்சியராக ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி குருமூர்த்தி வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணுன்ற உறுதியாக இருக்காரோ அதே மாதிரி ஐஸ்கிரீம் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இவரோட ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, எவ்வளோ சாப்பிட்டாலும் கோல்ட் ஆகாது, சளி பிடிக்காது, எங்களுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆனதில்லை. இது நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா ஆஸ் அ கேட்டர் என்ன மாதிரி நிறைய கேட்டர்ஸ் இவங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. ஆனால் வந்து இவரோட ஸ்பெஷாலிட்டியை நான் சொன்னாதான் உங்களுக்கு இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் சந்தோஷமாக. நான் ஏற்கனவே கும்பகோணம் டிகிரி காஃபி ஜென்டில்மேனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவர் மூலிமா அவர் தான் எனக்கு சப்ளை பண்ணுறாருன்னு நான் சொன்னேன். அவர் தான். ஏன்னா வந்து இப்போ கேட்டரிங் பொறுத்த வரைக்கும் ஒருத்தரால் எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே வந்து இந்த நம்பர் 1 அவுட் சோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டாக இவர் ஐஸ்கிரீமில் இவர் நினைக்கிறேன். ஈஸ் அ பர்சன் கூச்சப்பட்டேன். ஈஸ் அ ஃப்ரூட் சாலட் பர்சன். ப்ளீஸ் கம்.
ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் மிஸ்டர் நவீன். ஏன்னா இது வரைக்கும் வந்து நான் பேசுவேன் அபவுட் ஃபுட்டு, அபவுட் மெனு, அபவுட் கவுண்டர்ஸு, அபவுட் கெஸ்ட் ஃபீட்பேக்லாம் சொல்லுவேன். ஆனால் இது வரைக்கும் என்னோடய ஸ்டாஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு எனக்கு தோணலை. ஸோ இன்றைக்கி தோணுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக எல்லாமே முன்னாடி இருக்காங்க. சொல்கிறேன் ஈஸ் வீனஸ் கேட்ரிங் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஓனர்ன்றதை நான் மனமகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், எனக்கு கடவுள் எத்தனை வேலை கொடுத்தாலும் இவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன். இவர் தான் சென்னை ஃபுல்லாக என்ன போடுறீங்க டிரான்ஸ்போர்ட் இவர் தான் பண்ணுறாரு. ஓகே, பார்த்து அனைத்து உள்ளத்துக்கும் மிக நன்றி. இன்று போல் இன்று மகிழ்ச்சியாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படியே வெளில போகிறோம். கும்பகோணம் டிகிரி காஃபி கரெக்டாக 4:30 மணிக்கு ஆரம்பித்தோம். இன்னும் போகுது பாருங்கள். இப்போ டைம் வந்து 8:30 மணி. ப்ளீஸ் கம். கும்பகோணம் டிகிரி காஃபி மணி 8:30 மணி ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து ஸ்நாக்ஸ் செஷனில் போடுறோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் செஷனில் போட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஆனால் பாருங்கள் இன்னும் போயிட்டு இருக்குது. ஸோ ஐ எம் ரீடிங் யுவர் கைண்ட் நோட்டீஸ். ஏன் நான் இதை உங்கள் நோட்டீஸ் கொண்டு வரேன்னா, நாளைக்கு உங்கள் வீட்டு விசேஷம் வீனஸ் கேட்டரிங் கொடுக்கும்போது டெஃபினட்டாக யூ ஃபீல் தி சேம். ஆமாம், எனக்கு யாரெல்லாம் ஜாப் கொடுக்குறாங்களோ அவங்களே எனக்கு ஜாப் கொடுப்பாங்க. அது காரணம் டேஸ்ட், குவாலிட்டி, சர்வீஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஆன் டைம் டெலிவரி. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷன் வந்து பூபர்ட்டி ஃபங்க்ஷன். இது வந்து அண்ணா நகரில் நடக்குது. ஃபர்ம் பேங்க்வெட் ஹாலில் நடக்குது. திஸ் இஸ் அபவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கம். ஸோ உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ் ஓனர் குருமூர்த்திங்க. நம்ம வந்து சவுத் இந்தியன் வெஜிடேரியன் வெட்டிங் கேட்டரிங் சென்னை முழுவதும் மெட்ராஸ் ஃபுல்லாக நம்ம பண்ணுவோம் சந்தோஷமாக. அவ்வளோதாங்க. அதுக்கு பிறகு வந்து என்னோட நேம் குருமூர்த்தி. ஸோ நான் வந்து உணவு சம்பந்தமாக ஃபுட்டு சம்பந்தமாக நான் படிப்பு வந்து உங்கள் நோட்டீஸ் கொண்டு வரேன். பிஎஸ்சி ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் டூரிசம் மேனேஜ்மெண்ட், எம்ஃபில் டூரிசம் அண்ட் பிஹெச்டி. இது எல்லாமே வந்து உணவுத்துறையை சார்ந்த படிப்பு. ஐ லவ் மை ஜாப், ஐ லவ் மை கஸ்டமர். உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புல தான் வீனஸ் கேட்டரிங் குடும்பத்தில் நல்லா இருக்குன்றதை நான் எழுதுற கடைசி நாள் வரைக்கும் சந்தோஷமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆமாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபோன் நம்பர். இதெல்லாம் ஆல் டீட்டெயில்ஸ். I'm doing only in Chennai as of now. Thanks for watching. God richly bless you and your family. Today's date is November 5, 2021. So, இதான் என்னோட வீனஸ் கேட்டரிங் ஃபுட் லைசன்ஸ். இந்த வீனஸ் கேட்டரிங் ஃபுட் லைசன்ஸ் இந்த இயரை கொஞ்சம் காட்டுறாங்க. அப்படியே கீழே வாங்க, இந்த இயரை காட்டுங்க. ஸோ வீனஸ் கேட்டரிங் லைசன்ஸ் வந்து நான் 2019 ரினியூவல் பண்ணேன். 2019 ரினியூவல் பண்ணிட்டு 2024 வரைக்கும் ஃபுட் லைசன்ஸோட தான் வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ் ரன் ஆகுதுன்றதை மனமகிழ்ச்சியோட நான் தெரிவிச்சுக்கிறேன். திஸ் இஸ் ஃபுட் லைசன்ஸ் சார்ஜ். திஸ் இஸ் உங்களோட வீனஸ் கேட்டரிங் ப்ரொப்ரைட்டரோட பிஸ்னஸ் சார்ஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ லவ் யூ ஆல். கஸ்டமர் துணை நாளைக்கு உங்கள் வீட்டு விசேஷம் இதே மாதிரி கிராண்டாக, ரிச்சாக, ஹைடெக்காக, ப்ரொஃபஷனலாக கண்டிப்பாக சிறப்பாக நல்லா பண்ணி தரோம். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் மை கஸ்டமர். அதே மாதிரி வெட்டிங் ஆர்டர் குருமூர்த்திக்கு பிளேஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த பதிவை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் வெட்டிங் காம்ப்ளிமெண்ட்ரி சின்னான்றதை சொல்லியிருக்கேன். நீங்கள் தயவுசெய்து போய் பார்க்கும்படி. அதுவும் வந்து நான் தீபாவளி அன்னைக்கு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீனஸ் கேட்டரிங் காம்ப்ளிமெண்ட்ரி என்ன கொடுக்குறது தீபாவளி அன்னைக்கு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து போய் டைட்டிலே வந்து வெட்டிங் காம்ப்ளிமெண்ட்ரி தான். வீனஸ் கேட்டரிங் சேனலில் போயிட்டு வெட்டிங் காம்ப்ளிமெண்ட்ரி டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் பேசுனதை கேட்ட அனைத்து நல்ல உள்ளத்துக்கும் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக இருக்க வீனஸ் கேட்டரிங் குடும்பத்தின் சார்பாக இதை நான் சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு சலிக்காது. வீனஸ் கேட்டரிங் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். God richly bless you and your family. வாழ்க வளமுடன். I love you all. கஸ்டமர் துணை. Thank you so much.